வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆழமான அலசல் உலக அரசியல்லையே ஒரு பெரிய புயலை கிளப்பிக்கிட்டு இருக்கிற விஷயம். ஆமா, அமெரிக்கா ஈரான் விவகாரம். சரியா சொன்னீங்க. தினமும் நியூஸ்ல இத பத்தி ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. ஆனா நீங்க யோசிக்கலாம், இது ஏதோ ஒரு பாலைவனத்துல நடக்கிற பிரச்சனை, எனக்கு என்ன அப்படின்னு. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க உங்க வண்டில பெட்ரோல் போடும்போது அதோட விலை ஏன் திடீர்னு ஏறுதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் இந்த மோதல் தான். ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா தான் உலகத்தோட 20-27% எண்ணெய் வியாபாரம் நடக்குது. அதாவது அங்க ஒரு சின்ன கல்ல தூக்கி போட்டா கூட இங்க உங்க வீட்டு பட்ஜெட்ல பெரிய அடி விழும். கண்டிப்பா. அதனால தான் பல தசாப்தங்களா நடந்துட்டு இருக்கிற இந்த அணுசக்தி மோதல், அந்த 2015 JCPOA ஒப்பந்தம், அதுக்கப்புறம் வந்த அதிகபட்ச அழுத்த கொள்கை, இப்போ 2026ல நிக்கிற போர் மேகங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் நாம விரிவாக பேச போறோம். இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். இன்னைக்கு நாம பேசுறதுக்காக வரலாற்று பதிவுகள், சர்வதேச சிந்தனை குழுக்களோட ரிப்போர்ட்ஸை, IAEA தரவுகள், அப்புறம் பல செய்தி தொகுப்புகளா ஆதாரமா எடுத்திருக்கோம். ஆமா, நிறைய டேட்டா இருக்கு நம்ம கிட்ட. இதுல வலதுசாரி கருத்துக்கள், இடதுசாரி கருத்துக்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான், ரஷ்யா, சீனான்னு பல நாடுகளோட நிலைப்பாடுகள் இருக்கு. நாங்க எந்த தரப்பிற்கும் சப்போர்ட் பண்ணல, யாரையும் குறை சொல்லல. நம்ம வேலை அது கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஆதாரங்கள்ல உள்ள உண்மைகளையும் தரவுகளையும் எந்த சார்புமின்றி உங்களுக்கு அப்படியே வழங்குவது மட்டும்தான் நம்ம நோக்கம். சூப்பர். சரி, இத விரிவாக பிரித்து பார்ப்போம். இந்த பிரச்சனை ஏதோ நேத்து முந்தனால் ஆரம்பிச்சதில்ல. இதோட ஆணிவேர் 1953லயே ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஆட்சியை கவிழ்த்த சம்பவம் கரெக்டா? ஆமா. ஈரானோட ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அமெரிக்கா ஆதரவோட நடந்த ஒரு புரட்சி மூலமா கவிழ்த்தாங்க. அங்கதான் ஈரான் மக்களுக்கு வெளிநாடுகள் மேல ஒரு நிரந்தரமான சந்தேகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 1979 இஸ்லாமிய புரட்சி. அதை தொடர்ந்து 444 நாட்கள் நீடித்த பணைய கைதிகள் நெருக்கடி. இந்த 444 நாட்கள் அமெரிக்கர்களோட மனசுல ஈரானை பத்தின ஒரு பெரிய அவநம்பிக்கைய விதைச்சிடுச்சு. ரெண்டு பக்கமும் ஒருத்தர் நம்பவே முடியாத சூழ்நிலை. அப்படி இருக்கிறப்போ 2015ல அந்த JCPOA ஒப்பந்தம் சாத்தியமாச்சு. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா எல்லாம் ஒன்னா உட்காந்து ஈரான் கூட ஒரு டீல் பேசினாங்கன்னா அது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கே. இங்க மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி தான். பல வருஷங்களா இருந்த கசப்பை ஓரங்கட்டிட்டு எல்லாரும் ஒரு புள்ளியில இணைஞ்சாங்க. அந்த ஒப்பந்தத்துல ஈரான் என்னதான் ஒத்துக்கிட்டாங்க? ஈரான் தங்களோட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புகளை 98% குறைக்க சம்மதிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சர்வதேச பார்வையாளர்களின் மிக கடுமையான ஆய்வுகளுக்கு தங்களை உட்படுத்திக்கிட்டாங்க. இங்க ஆதாரங்கள்ல ஒரு வார்த்தை அடிக்கடி வருது, இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்பங்கள். டூவல் யூஸ் டெக்னாலஜி. ஆமா, இத 15 வருஷங்களுக்கு கட்டுப்படுத்த ஈரான் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தொழில்நுட்பத்தை மின்சாரம் தயாரிக்கவும் யூஸ் பண்ணலாம், அப்படியே மாத்தி அணுகுண்டு தயாரிக்கவும் யூஸ் பண்ணலாம். கரெக்டா? சரியா பிடிச்சிங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துற தொழில்நுட்பத்தை அழிவுக்கும் பயன்படுத்த முடியும். அதை ஈரானுக்கு அடுத்த 15 வருஷங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது தான் ஒப்பந்தத்தோட முக்கியமான சரத்து. இதுக்கு பிரதியா ஈரான் மேல இருந்த பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டுச்சு. ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. மே 2018ல ஈரான் ஒப்பந்தத்தை முழுமையா பின்பற்றி வந்த போதிலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னிச்சையா அதிலிருந்து விலகினார். அது ஒரு பெரிய திருப்பு முனை. ஆமா, அதிகபட்ச அழுத்தம் அப்படிங்கிற ஒரு புது கொள்கையை ஆரம்பிச்சாரு. ஈரானோட எண்ணெய் ஏற்றுமதியை முற்றிலுமா பூஜ்யத்திற்கு கொண்டு வரணும்னு சொல்லி கடுமையான பொருளாதார தடைகளை மீண்டும் விதிச்சாங்க. இந்த அதிகபட்ச அழுத்தம் களத்துல என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு நம்ம பகுப்பாய்வு செய்யணும். அமெரிக்காவோட நோக்கம் என்னன்னா, ஈரானை பொருளாதார ரீதியா முடக்கி அவங்கள பணிய வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அது நடந்ததா? அதுதான் இல்ல. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஈரானிய பொருளாதாரம் முடங்கியது, நாணய மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது, ஈரானிய மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். ஆனா இந்த அழுத்தம் ஈரானை பணிய வைப்பதற்கு பதிலாக அவங்கள இன்னும் ஆக்ரோஷமாக்கிடுச்சு. அவங்க அணுசக்தி திட்டத்தை நிறுத்தல. அதாவது ஈரானோட பொருளாதாரமே முடங்கனாலும் அவங்க திட்டத்தை கைவிடல. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாமே ஒரு மோதல் மற்றும் பழிவாங்கும் சுழற்சி தான். 2019 இருந்து 2024 வரைக்கும் நடந்த படிப்படியான விரிவாக்கத்தை பாருங்க. ஆமா, அமெரிக்கா ஈரானோட ராணுவ பிரிவான IRGC பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு அறிவிச்சாங்க.
இதற்கு பதிலடியா எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நடந்துச்சு. அப்புறம் 2019ல அமெரிக்கா ஆளில்லா விமானத்தை, அதாவது ட்ரோனை ஈரான் சுட்டு வீழ்த்தியது. ரெண்டு தரப்பும் ஆபத்தான முறையில மோதலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்தாங்க. இதோட உச்சக்கட்ட 2020ல நடந்துச்சு. காசிம் சுலைமானி படுகொலை. எக்ஸாக்ட்லி. அமெரிக்கா ஈரானின் முக்கிய தளபதி காசிம் சுலைமானியை கொன்றது. இதுக்கு பதிலடியா அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடந்தாங்க. அதுல உயிர் சேதம் இல்லைன்னாலும் 110 அமெரிக்க வீரர்களுக்கு மூளை அதிர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னு பதிவாகியிருக்கு. ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரிஸ். இது ரெண்டு நாடுகளும் எந்த அளவுக்கு ஒரு முழுமையான போருக்கு போக தயாரா இருந்தாங்க அப்படிங்கறத காட்டுது. அப்படியே கொஞ்சம் தாண்டி 2025க்கு வருவோம். இங்க அணுசக்தி நெருக்கடி இன்னும் அதிகமாகுது. ஏப்ரல் 2025ல ஓமன் மற்றும் ரோமில் நடந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைஞ்சது. ஏன்னா அமெரிக்கா வச்ச நிபந்தனை அப்படி. ஈரான் தங்களோட யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக, அதாவது 0 அளவில் நிறுத்த வேண்டும் என நிபந்தனை விதிச்சாங்க. ஆனா அணுசக்தி தொழில்நுட்பம் தங்களோட உரிமைன்னு சொல்ற ஈரான் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. பேச்சுவார்த்தை முடிஞ்சதும் அடுத்த கட்டம் ராணுவ தாக்குதல்கள் தான். ஜூன் 2025ல இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லயன் தாக்குதல்களுடன் இணைந்து அமெரிக்கா ஒரு பாரிய தாக்குதலை நடத்தினாங்க. அதுதான் அந்த ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர். இத பத்தி படிக்கும்போது பிரமிப்பா இருந்துச்சு. 125 போர் விமானங்கள், 7 P-2 ஸ்டெல்த் பம்பர்களை பயன்படுத்தி ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. குறிப்பா ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்ஃபஹான் ஆகிய மையங்கள் மீது. அதுல பயன்படுத்தப்பட்ட குண்டுகளை பாருங்க. 13,600 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகள் வீசப்பட்டன. பூமிக்கு அடியில பல அடி ஆழத்துல கான்கிரீட் போட்டு வச்சிருக்கிற தளங்களை அழிக்கிற குண்டுகள். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அமெரிக்கா இந்த தளங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டன என்று கூறியது. ஆனா நிஜமாவே ஈரானோட அணுசக்தி திட்டம் முழுமையா அழிஞ்சிருச்சா? இங்கதான் தாக்கத்தின் முரண்பாடு இருக்கு. IAEA மற்றும் உளவுத்துறை தகவல்களின்படி பார்த்தா இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ஓரிரு ஆண்டுகள் மட்டுமே தாமதப்படுத்தியுள்ளன. முழுமையாக அழிக்கவில்லையா? இல்ல, கட்டமைப்பு அழிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த அணுசக்தி அறிவையோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புகள் முழுவதையுமோ அது அழிக்கல. அப்போ ராணுவ தாக்குதல் மூலம் முழுமையா சாதிக்க முடியல. உடனே ஆகஸ்ட் 2025ல இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய E3 நாடுகள் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுத்தாங்க. ஆமா, 2015 ஒப்பந்தத்தின் ஸ்னாப்பேக் சரத்தை பயன்படுத்தினாங்க. இந்த ஸ்னாப்பேக் சரத்து மூலமா ஈரான் ஒப்பந்தத்தை மீறிவிட்டது அப்படின்னு சொல்லி ஈரான் மீதான அனைத்து ஐநா பொருளாதார தடைகளையும் மீண்டும் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த ஸ்னாப்பேக் தடைகளுக்கு மிகப்பெரிய சர்வதேச எதிர்ப்பு கிளம்புச்சு. குறிப்பா ரஷ்யாவும் சீனாவும் இதனை கடுமையா எதிர்த்தன. அவங்க வாதமும் நியாயமாதானே இருக்கு. ஒப்பந்தத்திலிருந்து முதலில் வெளியேறியது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தான். எனவே அவர்களுக்கு இந்த சரத்தை பயன்படுத்த சட்டப்பூர்வ உரிமை இல்லை என வாதிட்டன. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தா உலகளாவிய பிளவு எவ்வளவு பெருசா இருக்குன்னு புரியும். மேற்கத்திய நாடுகளின் இந்த அழுத்தம் ஈரானை தனிமைப்படுத்தல, மாறாக அவங்கள ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இன்னும் நெருக்கமான ராணுவ மற்றும் பொருளாதார கூட்டணிக்கு தள்ளியுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, பிரிக்ஸ் பிளஸ் மாதிரியான அமைப்புகள்ல ஈரான் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. அதுதான் இங்க நடந்த மிகப்பெரிய புவிசார் அரசியல் மாற்றம். சரி, இப்போ நாம 2026இன் தற்போதைய நிலை மற்றும் போர் அபாயத்துக்கு வருவோம். பிப்ரவரி 2026 நிலவரப்படி மத்திய கிழக்கில் பல தசாப்தங்களில் இல்லாத அளவிற்கு மிக பிரமாண்டமான அமெரிக்க ராணுவ படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. விமான தாங்கி கப்பல்கள், F-35 போர் விமானங்கள்னு ஒரு பெரிய ராணுவ குவிப்பு நடந்திருக்கு. ஆனா ஈரானின் நிலைப்பாடு என்ன? ஜனவரி 2026ல நடந்த பொருளாதார சரிவு மற்றும் உள்நாட்டு போராட்டங்கள் அவங்கள பலவீனப்படுத்தி இருக்கும் தானே? உள்நாட்டுல அவங்களுக்கு பிரஷர் இருந்தாலும் ஈரான் அடிபணிய மறுக்கிறது. அவங்க தங்கள் ஏவுகணை திட்டத்தையே தமது முக்கிய பாதுகாப்பு அரணாக கருதுகின்றனர். இத விளக்குற மாதிரி ஈரானிய தலைமை மதகுருவோட ஒரு எச்சரிக்கை பதிவாகிருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு விமானத்தாங்கி கப்பல் ஆபத்தானதுதான், ஆனா அதை கடலில் மூழ்கடிக்கும் ஆயுதம் அதை விட ஆபத்தானது அப்படின்னு. இது அவங்களோட மனநிலையை ரொம்ப தெளிவா காட்டுது. எந்த மிரட்டலுக்கும் நாங்க பின்வாங்க போவதில்லை அப்படிங்கறது அவங்க நிலைப்பாடு. ஆமா, இத முழுமையா தொகுத்து பார்த்தா 1953இல் தொடங்கிய ஒரு சிறிய தீப்பொறி 2015இன் நம்பிக்கையான ஒப்பந்தத்தை கடந்து இன்று 2026இல் B-2 பம்பர்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதார தடைகளாக விஸ்வரூபம் எடுத்துள்ளதை நாம பார்க்க முடியுது. இந்த உறவு அவநம்பிக்கை மற்றும் வன்முறையின் ஒரு முடிவற்ற சுழற்சியில் சிக்கியுள்ளது. கண்டிப்பா. இந்த அலசல் முழுவதும் நாம் பார்த்தது போல உலகின் மிக முக்கியமான எரிசக்தி வழித்தடத்தில் நடக்கும் இந்த அதிகார போட்டி வெறும் செய்தித்தாள் தலைப்பு கிடையாது.
இது உங்கள் அன்றாட வாழ்விலும் சர்வதேச பொருளாதாரத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சொல்லுங்க. அதிகபட்ச அழுத்தம் மற்றும் ராணுவ தாக்குதல்கள் மூலம் ஒரு நாட்டை அடிபணிய வைக்க நினைக்கும் பாரம்பரியமான ராஜதந்திர வியூகங்கள் உண்மையிலே வேலை செய்கிறதா, அல்லது அந்த நாட்டை தனது அணுசக்தி திட்டத்தை பூமிக்கு அடியில் இன்னும் ஆழமாக மறைத்து வைக்கவும் எதிரி வல்லரசுகளோடு பிரிக்க முடியாத கூட்டணியை உருவாக்கவும் மட்டுமே பயன்படுகிறதா? அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அதாவது எந்த ஒரு பேரழிவு நடக்கக்கூடாது என்று இந்த தடைகள் விதிக்கப்பட்டனவோ அதே பேரழிவை நோக்கியே இந்த வியூகங்கள் உலகத்தை நேரடியாக அழைத்து செல்கின்றனவா? இதுதான் நாம சிந்திக்க வேண்டிய விஷயம். மிக ஆழமான ஒரு கேள்வி. நேர்களே, இந்த புதிய கோணத்தில் நீங்களும் சுயமாக சிந்தித்துப் பாருங்கள். இந்த உலகளாவிய சதுரங்க ஆட்டம் எதை நோக்கி போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஆழமான அலசலில் இணைந்திருந்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.